ப்ரோ அதான் ஒர்க் டைம் முடிஞ்சுல ஒரு பாட்டோட போடுங்க. இருடா சரி, என்ன பாட்டு பண்ணலாம்? புது பாட்டு ஏதோ ஒன்று போட்டு விடுங்க. அலெக்சா, play Yuvan Shankar's song. Playing Yuvan Shankar song. அலெக்சா, stop. ஆமா, நம்ம சொல்றது எப்படி அதுக்கு புரியுது? அது எப்படி நம்ம ராகுல் கேட்ட மாதிரி நான் பேசுனது அலெக்சாக்கு புரிஞ்சது? இந்த டவுட்லாம் உங்களுக்கு இருக்கா? அலெக்சா மட்டும் கிடையாது, அலெக்சா மாதிரி இருக்கிற கூகுள் அசிஸ்டன்ட், சிரி, இது எல்லாத்துக்குமே நம்ம பேசுறது எப்படி தான் புரியுது. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன்னா உங்களுக்கு தமிழ் தெரியும், அதனால உங்களுக்கு புரியும். இதே இங்கிலீஷ்ல சொன்னாலும் உங்களுக்கு புரியும், ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியும். ஆனா ஒரு கம்ப்யூட்டர்ல ஓடுற அந்த சாஃப்ட்வேருக்கு நான் பேசுறது எப்படி புரியுது? அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட ரிப்ளையும் பண்ணுது. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்ம டெய்லி லைஃப்பில் கூகுள், சிரி, அலெக்சா கூட எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி எங்கிருந்து வளர்ந்து வந்துச்சு? ஸோ கொஞ்சம் வரலாறு திருப்பி பார்க்கலாம். 1952 இந்த வருஷத்தில் தான் ஆட்ரே அப்படிங்கிற ஒரு மிஷின் உண்டாக்குறாங்க. அந்த மிஷின் தான் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ரெகக்னிஷன் மிஷின். இந்த மிஷினை வச்சுட்டு நம்மளால ஒரு வார்த்தையை டெக்ஸ்ட்டாக மாற்ற முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பேர் சொல்கிறேன், சரண். இந்த பேரை அது வந்துட்டு டெக்ஸ்ட்டாக மாற்றிடும். இதே இப்போ நான் வந்துட்டு மை ஃப்ரெண்ட் இஸ் சரண் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இதே அதை கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்டா மாத்துறதுக்கு அது எடுத்துக்கூடிய டைம் எவ்வளவு தெரியுமா? 20 வருஷம். இது கஸ்டமர் யூஸ்க்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரக்கு அதுக்கு ஒரு 20 வருஷம் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் 2011 கூகுள் அவங்களோட வெப்ல ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது என்னன்னா வாய்ஸ் சர்ச். ஸோ இந்த மெக்கானிசம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ எந்த அளவுக்கு அந்த வாய்ஸ் சர்ச் வந்துட்டு எஃபிஷியண்டா வேலை செய்யுது அப்படிங்கிறத. ஸோ இவங்க இந்த டெக்கை வளர்த்தி கொண்டு வரக்கு நல்ல டைம் எடுத்து மெனக்கெட்டு நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நீ அடுத்து இந்த மிஷின் எப்படி நம்ம பேசுறத புரிஞ்சுக்குது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி பேசுறோம்னா நம்ம வாயிலிருந்து வர சத்தம் காத்துல டிராவல் ஆகி இன்னொருத்தவங்கிட்ட போய் கேட்குது. ஸோ அவங்க நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியுது. இப்போ காத்துல பாத்தீங்கன்னா ஏர் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ஸ்பேசியஸா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம பேசுற அந்த சத்தம் என்ன ஆகும்னா ஒரு ஏர் மாலிக்யூல்ல பட்டு அடுத்தடுத்த மாலிக்யூல்ஸ் வைப்ரேட் பண்ணி அந்த பர்சனுக்கு போய் காதுல சென்றடையுது. அது வந்துட்டு அவங்க கேட்கறாங்க, அவங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கலாம். அந்த குழந்தை என்ன பிறந்த உடனே அது பேச போகுது? இல்ல. ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே அப்பா அம்மா அவங்க சுத்தி இருக்கிற ஆம்பியன்ஸ், ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்கிறத அது வந்து படிச்சுட்டு இருக்கு. ஐ மீன் அந்த குழந்தையோட மூளை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் குழந்தை வந்துட்டு ஒரு வார்த்தையா பேச ஆரம்பிக்கும். அப்பா அம்மால ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி நல்லா பேசுற அளவுக்கு வந்துடும் அந்த குழந்தை. இதே விஷயம் தான் இங்க நம்ம மிஷினுக்குமே நடக்குது. ஸோ இந்த மிஷினுக்கு நம்ம வந்துட்டு என்ன பேசுறோம் அப்படிங்கிறத அதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும். நம்ம அது எப்படி நம்ம ட்ரெயின் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மிஷினுக்கு எப்படி நம்ம பேசுறது எப்படி போய் சென்றடையுது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கணும். மிஷின்ல மைக்குங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். மைக்குங்கிற விஷயம் என்னன்னா நம்ம பேசுறது ஆடியோ வந்துட்டு அனலாக் ஃபார்மேட், அதாவது பிசிக்கலா நம்ம பேசுறது. அது வந்துட்டு அது டிஜிட்டலா மாத்தணும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு 0-1 தான் புரியும் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அப்ப இந்த மைக் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆடியோவை கேப்சர் பண்ணி அதை வந்துட்டு டிஜிட்டலா மாத்துது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது டிவைஸ்க்கு அனுப்புது. இந்த டிவைஸ்க்குள்ள ஒரு மேட்டர் இருக்கும். என்னன்னா ஏஎஸ்ஆர், ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா இந்த டிஜிட்டல் டேட்டாவை எடுத்து அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சவுண்டுங்கிறது வைப்ரேஷன். அப்படிங்கிறப்ப அந்த வாய்ஸ்ல நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பிரிக்கிறேன். அப்படிங்கிறப்ப வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிடலாம். இந்த மூணுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த வாய்ஸ்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சியை பார்க்கறதுக்கு ஒரு கிராஃப் இருக்கு. அதோட பேரு ஸ்பெக்ட்ரோகிராம். இந்த ஸ்பெக்ட்ரோகிராம்ல இருக்கிற எல்லா ஃப்ரீக்வன்சிஸையும் சின்ன பீசஸா டிவைட் பண்ணி இருக்கும். இதுல இருக்கிற பீசஸ்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கு அது என்ன சத்தம், அதுக்கு என்ன லெட்டர் வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாடல் இருக்கு. அந்த மாடல் பேரு அக்வஸ்டிக் மாடல். இந்த அக்வஸ்டிக் மாடலை வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு என்ன சத்தம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த அக்வஸ்டிக் மாடல்ல ஒவ்வொரு லெட்டருக்கு இதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும்? இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்
இங்கிலீஷ்லேயோ சாட் பண்ணியோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியோ நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்கே வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்பில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்டில் கரியர் பில்ட் பண்ணணுன்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் வந்துட்டு கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ கார் அப்படிங்கிறத CAR, இப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு எல்லாத்துக்குமே ஒரு பீசஸ் இருக்குமா, அந்த பீசஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்துனோம்னா நம்ம வந்துட்டு கார் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்படி கிடைக்கிற ஃப்ரீக்வன்சி, அதாவது அந்த பீசஸ் இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸை சேர்த்து நம்ம வந்துட்டு அதை சத்தமாக மாற்றுறோம். இப்போ அந்த சத்தத்துக்கு பேர் வந்துட்டு ப்ரொனவுன்சியேஷன், அதாவது ஃபெனிம்ஸ். ஃபெனிம்ஸ்னா என்னன்னா ஒவ்வொரு வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மேட்ரு. அப்படி அந்த ஃபெனிம்ஸுங்கிற மேட்ரை நம்ம பிடிச்சிட்டோம்னா அதை வச்சு நம்மளால் பல லாங்குவேஜஸை நம்மளால் அன்லாக் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஃபெனிம்ஸை வேறு ரீதிக்கு நம்ம வந்துட்டு மாற்றுறப்போ நமக்கு வேறு லாங்குவேஜஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லாமல் நம்மளால் ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, அதுக்கப்புறம் மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு எல்லாத்தையுமே நம்மளால் கொண்டு வர முடியும். இப்படி இந்த ஃப்ரீக்வன்சிஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ நிறையா ப்ராப்ளம்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு மை நேம் இஸ் ஹரி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது 2 ரீதிக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்பீடாக பேசுகிறப்போ ஒன்று மை நேம் இஸ் ஹரி, இன்னொன்று மை ஏம் இஸ் ஹரி. அப்போது இந்த மாடல் இது எப்படி இந்த சென்டென்ஸை கரெக்டாக கண்டுபிடிக்கும்னா, ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி இருக்கும். என்ன மாதிரியான ப்ராபபிலிட்டினா, இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தவே நிறைய மக்கள் அந்த ஏஐகிட்ட பேசியிருப்பாங்க. இப்போ கூகுள் ஏஐ வச்சுக்கலாம், கூகுள் அசிஸ்டண்ட்டை வச்சுக்கலாம். இப்போ அதுக்கிட்ட மை நேம் இஸ் ஹரி அப்படிங்கிறத நிறைய பேர் நான் சொல்லியிருப்பாங்க. அப்போது அது அதிலிருந்து படித்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து மை நேம் இஸ் ஹரி அப்படிங்கிறத அது சொல்கிறாங்க அப்படிங்கிறத. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி அந்த ஏஐயை ட்ரெயின் பண்ணி வச்சுருப்போம். ஒரு மாஸ் வாய்ஸ் டேட்டாவை எடுத்து அதுக்கு ஃபீட் பண்ணி அதில் இருந்து அதை வந்துட்டு படிக்க வச்சு அது வந்துட்டு இதுதான் அதோட அர்த்தம், மை நேம் இஸ் ஹரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அதுக்கு புரிய வைக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிறேன், என்னை வந்துட்டு இனிமேல் ப்ளீஸ் கால் மீ ஹரி ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். டு யூ வாண்ட் மீ டு கால் ஹரி ஃப்ரம் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது. அப்போ நான் வந்துட்டு எஸ்ன்னு சொல்கிறேன். அப்போது ஏஐ வந்து அந்த இடத்துல படிக்குது. ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஃப்ளோவில் இந்த வாய்ஸ் பேட்டர்னில் பேசினா அவங்க வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது அது வந்து படிச்சுக்குது. இப்போ நான் சொன்ன இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஏஐ வச்சு பண்ணுறோம். அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபோனிம்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் நம்ம உருவாக்கணும்ல, அது உருவாக்குறதுக்கு ஏகப்பட்ட ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். இப்போது அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட அல்காரிதம்ஸ், ஏகப்பட்ட ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஐயோட இன்னொரு பிரான்ச் இருக்குது, NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதையும் அதில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. NLP அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம பேசுகிறத மிஷினுக்கு புரிகிற மாதிரி மாற்றிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதை மேனிப்புலேட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் நம்மளுக்கு புரிகிற மாதிரி கம்ப்யூட்டரை ரிப்ளை பண்ண வைக்கிறது தான் இந்த NLP அப்படிங்கிறது. அப்புறம் உங்களுக்கு NLPனா என்ன அப்படிங்கிறத டீப்பாக உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ எனக்கு நாளைக்கு காலையில் டாக்டர்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள்கிட்ட சொன்னேன்னா கூகுள் ஏன் சார்பாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான மேட்டர்லாம் எங்கே நம்ம ரியல் டைமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ நான் வந்துட்டு உதாரணத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், ஆனால் வீட்டில் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஹே அலெக்ஸா ப்ளீஸ் டர்ன் ஆஃப் தி ஹோல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கீவேர்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நான் அந்த வார்த்தையை சொன்னேன்னா அலெக்ஸா வீட்டு ஃபுல்லாக என்னென்னலாம் ஓடிட்டு இருக்கோ எல்லாத்தோட பவரையுமே அது வந்து கட் பண்ணிடும். இப்போவே அவனுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டானுங்க. நீ அது ஃபியூச்சரில் நம்ம நினச்சாலே பண்ணுற மாதிரி இருக்க மாட்டிருக்குது. ஸோ அது ஃபியூச்சரில் வருதா இல்லைங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான் அதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த சாஃப்ட்வேர் எப்படி பில்ட் பண்ணியிருப்பாங்க? ஆப்வியஸ்லி ப்ரோக்ராமிங், கோடிங் வச்சு தான் அது வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை போய் பாருங்க.